ஹாய் பிரதர்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 194B அண்ட் 194BB வந்து பார்த்தீங்கன்னா TDS ஃபார் வின்னிங் இன்கம். ஓகேங்களா? ஸோ இந்த வின்னிங் இன்கம் டிடிஎஸ்ல நம்ம ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து வின்னிங் இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷாக ரிசீவ் பண்ணாமல் கைண்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் காராக ரிசீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பேயர் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து எப்படி பண்ணுறாருன்னா, இந்த வின்னிங் இன்கமை 50 லட்ச ரூபா கேஷாக கொடுக்காம 50 லட்ச ரூபா மதிப்புள்ள வந்து கார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல டிடிஎஸ் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுவோம்? ஸோ அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் 15% நம்ம டிடிஎஸ் எடுத்து பே பண்ணிடலாம். காராக இருக்கிறப்ப 15% பார்ட்டை மட்டும் பிச்சு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேயர் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்துருவாரு வின்னிங் இன்கமாக. ஸோ அதுக்குண்டான டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கலாம். ஸோ டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் போட்டிங்கன்னா 15 லட்ச ரூபா டிடிஎஸ் அமௌண்ட் வருது. ஸோ இது பேய் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்குவார். ஸோ கேட்டு வாங்கிட்டு இதை கவர்மெண்ட்டுக்கு 15 ரூபா டெபாசிட் பண்ணிடுவார். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேயர் வந்து என்ன பண்ணுவார்னா 50 லட்ச ரூபா மதிப்புள்ள காரை வின்னிங் இன்கமாக கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ இப்போ பேய் வந்து என்ன பண்ணுவாரா, இந்த 50 லட்சத்துக்கு 30% நீங்கள் கேல்குலேட் பண்ணினா 15 லட்ச ரூபா டிடிஎஸ் அமௌண்ட் இருக்கலாம். இதை பேய் அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணிட்டாங்கன்னா மேட்ரு முடிஞ்சது. ஓகே, ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேயர் வந்து அக்ரிமெண்ட்லேயே கொடுத்துருப்பாரு. ஸோ அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா காரை நாங்கள் கொடுத்துருவோம், அதுக்கு உண்டான டிடிஎஸ் அமௌண்ட்டும் நாங்களே பே பண்ணிக்கிறோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 50 லட்ச ரூபா கார் கொடுத்துருக்காருன்னா இந்த 50 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் டிடிஎஸ். ஓகே, ஸோ இந்த 50 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு மட்டும், டிடிஎஸ் வந்து இதில் இல்லை. ஓகே, ஸோ வின்னிங் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார் ப்ளஸ் டிடிஎஸ் சேர்த்து தான் வின்னிங் இன்கம். அப்படிங்கிறப்ப இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் டிடிஎஸ், அதாவது டிடிஎஸ் ரெடியூஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட்டு. ஸோ கார் வந்து 50 லட்ச ரூபா, டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% அப்படிங்கிறப்போ நெட் ஆஃப் டிடிஎஸ் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ கார் வந்து எவ்வளோவா இருக்கும்? 70க்கு இருக்கும். கிளியரா? ஸோ நெட் ஆஃப் டிடிஎஸ் தான் இதாங்க அமௌண்ட்டு. ஓகே, ஸோ அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ப்ளஸ் டிடிஎஸ் ரெண்டுமே நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா, டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து டிடிஎஸ் வந்து போடுவாங்க. ஸோ கார் வந்து அப்போ எவ்வளோவா இருக்கும்? 70% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் டிடிஎஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிடிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணுறப்போ இந்த 50 லட்ச ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்குது. ஓகே, ஸோ 50 லட்சங்கிறது 70%னா நீங்கள் 30% நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட்டாக வரும். ஸோ 50 lakhs by 70 into 30 போட்டிங்கன்னா டிடிஎஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருது? 21,42,857 ரூபா டிடிஎஸ் வருது. இதை தான் பேயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. கிளியரா? ஸோ இப்படி 3 ஆப்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 194B அண்ட் 194BB வந்து கைண்டு மூலமாக டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுக்குண்டான கான்செப்சுவல் வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து மெயின் வீடியோ இருக்குது. ஸோ அதை அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஏதாச்சும் புரியுன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. பை.